ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ சேனல். ஸோ நான் உங்கள் கெவின். ஸோ நம்மளுக்கு எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, அது ஆல் நியூ ஸ்விஃப்ட் டிசைர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஆக்சுவலி November 11th லான்ச் ஆச்சு. அண்ட் November 13th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் வேளச்சேரியில் வந்துட்டு இதை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு பாப்புலர் வெஹிக்கிள் வேளச்சேரி. ஸோ எங்களை வந்து இந்த காரை ஷூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்ததுக்காக. ஸோ வாங்க இந்த கார் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடோட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் பற்றி பார்க்கணுன்னா த டிசைன் லுக் ஸோ ரிஃப்ரெஷ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பிரியமான செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டோட இதில் வந்துடலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டோட இதில்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி வந்துடுது. ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல் எல்இடி செட்டப்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து இது வந்து எல்இடி, இது வந்து இன்னொரு ப்ரீமியமான ஃபீச்சர் வந்து இது ஆட் பண்ணுது. அண்ட் எல்இடி ஃபாக் லாம்ப்ஸும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியில் மெயினான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு பெரிய செடான், ஒரு ப்ரீமியமான செடான் அப்படின்ற ஒரு லுக்ஸை இது வந்து நல்லாவே கொடுக்குதுன்னு சொல்லலாம். வித் அந்த ஒரு க்ரோம் லைனிங்காக இருக்கட்டும், ஸோ க்ரோமோட லோகோவாக இருக்கட்டும், அண்ட் அந்த பேஷ் பிளேட், அந்த பம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த கிரில்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்துடுது. ஸோ வித் க்ரோம் கார்னிஷிங் ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்துடுது. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்க்க அமேசிங்காக இருக்குது அண்ட் லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அப்படியே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. வித் R15 டயர்ஸ். ஸோ 15 inch டயர்ஸ் கொடுத்துட்றாங்க. 180/65 டயர்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர்லெஸ் டிபிக்கல் டு த ஓல்டு ஜென்ரேஷன் டிசைர் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டியூவல் டிஸ்பிளேஸ் வந்துடுது. ஸோ வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் 360 கேமரா. ஸோ வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா வந்துடுது வித் அண்ட் பேனராமிக் சன்ரூஃப். ஸோ 360 கேமரா பொறுத்த வரைக்கும் லைக் செடானுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது ஆக்சுவலி. அண்ட் இதில் அது கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் கமிங் பேக் டு த ORVMs. ORVMஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மாறுதி என்ன இருக்குமோ அதே ORVMs கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கேரி பண்ணுறீங்க, ஹெவியான லக்கேஜ் கேரி பண்ணுறீங்க உங்கள் கையில், ஸோ உங்களால் வந்து ரிமோட் எடுத்து அன்லாக் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ரெக்வஸ்ட் சென்சார் கிளிக் பண்ணிவிட்டு லைக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்போ நீங்கள் லாக் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு சன்ரூஃப். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ இது ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இது சன்ரூஃப் தான். அண்ட் ஷார்க் ஃபின் அண்டனா வந்துடுது உங்களுக்கு இந்த வண்டியில். அண்ட் ஸ்டாண்டர்டாக சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மாருதி செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. டு பி ஹானஸ்ட் ஓகேவா, மாருதியிலேருந்து இதை நாங்கள் வந்து ஆக்சுவலி ஆஸ் அ ஒரு கார் எந்தூசியாஸ்ட்டாக நாங்கள் ஆக்சுவலி இது யாருமே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ 5 star ரேட்டிங் அண்ட் லைக் Volkswagen Virtus அண்ட் ஸ்லாவியாவை பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு 5 star ரேட்டிங் நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல மாருதிட்டேருந்து. அண்ட் ஓகே ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவலி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS வந்துடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இல்லோட அசிஸ்ட், ஸோ எல்லாமே வந்துடுது. அண்ட் மெயினாக பேசுகிறது தான் LXi வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து 6 airbags வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். ஏன்னா லைக் மாருதியால் எவ்வளோ பண்ண முடியுமா லைக் இந்த குவாலிட்டி அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது வந்துட்டு லைக் எல்லாருமே வந்து இது வரைக்கும் மாருதியை வந்துட்டு லைக் இப்போ மாதிரி அது ஒரு டின் கேன் தகர டப்பா அப்படின்னு பேசி இந்த டைமில். ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு நோஸ் கட் மாதிரி ஆக்சுவலி மாருதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய நோஸ் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மற்றவங்களுக்கு. ஸோ அப்படியே வாங்க நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிடலாம். இன்டீரியர் பார்க்கும்போது இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சென்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டியரிங் வீல் வந்து பட் போன ஜென்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலாக இல்லாமல் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டியரிங் வீல். ஸோ தம் கார்னர்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாங் ரைட்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பிடிச்சி இங்கேருந்து லைக் பிடிச்சி நீங்கள் அது மேலாம் க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஸோ சூப்பராகவே இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் ஸ்டாக்ஸ் வந்து லெஃப்ட்டில் வந்துடுது. அண்ட் ஹெட்லைட் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் அண்ட் அதர் ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ஆஸ் ஆஃப் ஸ்விஃப்ட் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் 10 inch டச் டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த டச் ஸ்க்ரீன் சொல்ல வரைக்கும் ஃப்ளூடாக இருக்கும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் AC vents வந்துடுது. அண்ட் ஸ்விஃப்ட்டில் பார்க்காத விஷயம் இங்கே ஒரு உடன் கார்னிஷிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்க்க இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த உள்ளே வந்து இந்த கேபின் ஏரியா வந்து கொஞ்சம் ரூமியாக இருக்குது. லைக் பேசிக்காக சொல்ல போனால் இந்த பெய்ஜ் இன்டீரியர். ஸோ ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்க்கராக இருக்கும், ஸ்போர்ட்டியராக இருக்கும். பட் இதில் உங்களுக்கு வந்து அந்த ரூமியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைர் பொறுத்த வரைக்கும் எலகண்டான வண்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் AC கண்ட்ரோல்ஸ். ஆஃப்டர் ஆல் வந்து இது பலினோ, ஸோ அதில் இருக்கிற அதே AC கண்ட்ரோல்ஸ் தான். அண்ட் நீங்கள் ஹசார்ட் ஸ்விட்ச் வந்துடுது. அண்ட் இது க்ரோம் கார்னிஷிங்காக சீரியஸாக கைஸ் ரியலி லவ் இட். ஸோ வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சில்வர் கார்னிஷிங்காக இருக்கட்டும், இங்கே இருக்க உட்டன் கார்னிஷிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த பெய்ஜ் கலர்னால இந்த கேபினே ரூமியாக ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB A கொடுத்துருக்காங்க போர்ட்டு. அண்ட் 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ வந்து QAவோட ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஃபாப் பற்றி பார்க்கணும்னா டிப்பிக்கலான மாருதியோட கீ ஃபாப் தான்.
லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அரினான்றதுனால ப்ளூவில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆனால் அதில் பிளாக்ல வரும். அண்ட் ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் அண்ட் ஒரு மேனுவலாக ஹேண்ட் பிரேக் வந்து ஆம்ரஸ்ட் வரல, ஆம்ரஸ்ட் இல்லை. ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்கலாம், மேபி நினச்சிருந்தா மாருதி கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, ஸ்டில் அட் த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் 6.95 ஸ்டார்டிங் வந்துட்டு வெரி குட் டு கோ. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏ ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் யூஎஸ்பி டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துடுது. அண்ட் நீங்கள் குட்டியான ஸ்டோரேஜ் ஃபார் ஃபோன் வச்சுக்கிறதுக்காக. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்துடுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா மாருதிலையும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வியூ பட்டன். ஸோ வந்து 360 கேமராவை நீங்கள் டிரைவிங் இருக்கும்போது வியூ பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் லைக் வந்துட்டு டிராஃபிக் இருக்கும்போது அதான் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதுக்கானது. பட் அண்ட் ஹெட்லைட்ஸ் லெவலஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்க நம்ம பேக் சீட்குள்ளே போயிடலாம். அப்படியே இங்கிலீஷ் பார்த்துருவோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செடான்றதால லைக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் டிசைர் எவ்ரி டிசைர் எல்லா ஜென்ரேஷன் டிசைர் மாதிரியும் இதுலேயும் ஸ்பேஸ் ரொம்ப மோர் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ என்னோடய டிரைவிங் சீட் பொசிஷனை வச்சாலுமே எனக்கு நீஸ் இடிக்கலை. அண்ட் அண்டர் சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் லைக் நீங்கள் 6 ஃபீட் இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு இவ்வளோண்டாச்சும் ஹெட்ரூம் கண்டிப்பாக உங்கள் ஹெட் பம்ப் ஆகாத அளவுக்கு ஹெட்ரூம் இருக்கும். அண்ட் போன டிசைர் வந்துட்டு இதோட வித் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெட்ரூம் மேபி இங்கே வந்து இடிக்க வைப்பீங்க. ஒட்டி உட்காந்துட்டுங்கன்னா இங்கே இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ இங்கே இப்போ இதில் உங்களுக்கு வித் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இது இடிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்தளவுக்கு இல்லை. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ரீடிங் லைட்ஸ் வந்துடுது. ஸோ வந்து 2 சைடுமே வந்துடுது. ஸோ ஃபார் த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து இன்னொரு ஆடட் டு டச். ஸோ இப்போ பின்னாடி உட்காந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சென்டர் கப் ஹோல்டர் வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ வந்துட்டு ஒரு ஆம்ரஸ் வித் கப் ஹோல்டர் வந்துடுது. ஸோ நீங்கள் சில் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு இது. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. அண்ட் அண்ட் ஐசோஃபிக்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஃப்டியான ஃபீச்சராக தான் தெரியுது டிசைரை பொறுத்த வரைக்கும். சேஃப்டின்னு பற்றி பேசணும்னா லைக் இன்னுமே நான் வந்து ஆஸ்டாக்காக தான் இருக்கேன் சேஃப்டியை பற்றி பேசும்போது. ஓகே வாங்க நம்ம பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ கைஸ் இதோட பூட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பூட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்டீரியர் லுக். ஸோ பின்னாடி பேக் சைடிங் லுக் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ இது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, ஸ்போர்ட்டடாகவும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லைட். ஸோ எல்லா கார்லேயுமே இருக்க மாதிரி ஒரு ப்ரோ லைட் கொடுத்துறாங்க. பட் இது ஒரு லைட்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒரு டெக்ஸ்சர்டு ஒரு ஸ்கர்ட்ஸ் கொடுத்துறாங்க. வித் 2 பார்க்கிங் செக்டர்ஸும் வந்துருது, ரிவர்ஸ் கேமரா வந்துருது. ஸோ வாங்க இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் இந்த பூட் ஸ்பேஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வருது. ஸோ 380 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து மேசிவாகவே இருக்குது. ஸோ செடானுக்கு இது வந்து ரொம்ப பெரியான பூட் ஸ்பேஸ் தான். நீங்கள் வந்து ரெண்டு லக்கேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 சூட் கேஸ் அண்ட் லக்கேஜ் பேக் பேக்ஸ் அண்ட் உங்கள் ஷாப்பிங் பேக்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இதை வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப்னி இருக்குது. ஸோ வந்து R14 இன்ச்சுக்கான ஸ்டெப்னி இருக்குது. அண்ட் அதேமாதிரி வந்து அதுக்கு ஆக்சஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இருக்குது. ஸோ லைட்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலஜன் லைட் கொடுத்துட்றாங்க. ஸோ நைட் டைமில் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். ஸோ ஸ்டெப்னி பொறுத்த வரைக்கும் பார்த்து இருந்துக்கோங்க. ஸ்டெப்னி போட்டு வண்டியை ஓட்டிங்கன்னா லைக் ரொம்ப பண்ணிக்கோங்க. அது ஒரு மேக்ஸ் 80 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும் ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போகாத இருக்கபடி சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக வீட்டில் ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ட்ரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சாரி கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் தானே கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்துட்டு அந்த எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறையா பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறேன் ஆக்சுவலி. அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது 1.2 லிட்டர் Z சீரிஸ் இன்ஜின். ஒரு டிபிக்கலான மாருதியோட ஸ்விஃப்ட்ல இருக்க இன்ஜின் தான், 3 சிலிண்டர் இன்ஜின் தான். 80 PS ஆஃப் பவரும் 111 Nm ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, 5 ஸ்பீட் மேனுவலும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சிஎன்ஜி வேணாலும் சிஎன்ஜி தனியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரி தனியாக மீன்ஸ் வெளியில் மாருதியில் உங்களுக்கு சொன்னால் அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன்ஜின் பேவே வந்து நல்லா நீட்டாகவே தான் இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்குது. ஸோ வைப்ரேஷன் பற்றி அந்த கிளிப் வந்து நான் உங்களுக்கு எண்டில் போடுறேன். அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுமா அதுவே நான் போடுறேன். ஸோ இது நல்லா இருக்கு ஆக்சுவலி இன்ஜின். அண்ட் நீட்டா இருக்கு. ஸோ சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டா சர்வீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் நல்லாவே இருக்கு. அண்ட் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்கேட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போன டிசைனோட ஃபீல் பண்ணதா இருக்கட்டும், ஸ்விஃப்டோட ஃபீல் பண்ணதா இருக்கட்டும், கீழே அந்த பேக் ஃபீல்ல கொடுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு ரோட் விசிபிள் இல்லாமல் கொஞ்சம் லைக் அந்த இதை வந்து தடுத்துரும். ஸோ பால் க்ளோஸ் பண்றது இப்போ ஸோ ஆக்சுவலி எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி வந்து தட்டுமே சரி எல்லாமே வந்து சூப்பராகவே தான் இருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நல்லாவே இருந்தது கார். ஆக்சுவலி நாங்கள் ஆஃப்டக்காக இருந்தோம். அந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்தது. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஆடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆடியோ அது அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே கொடுத்துருப்பேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு பிக் ஷவுட் டு மாருதி சுசுகி வேளச்சேரி.
ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் கைஸ், ட்ரைவ் சேஃப் அண்ட் பி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டே டியூன் டு அந்த வீடியோ. பை. இந்த ஃபைனல் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட வைப்ரேஷன்ஸ் அண்ட் இந்த இன்ஜின் எவ்வளோ லவுடாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ டூ செக்அப் பண்ணுங்க. Super quiet.